நெய்வேலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக சத்தத்துடன் பாடல்களை எழுப்பியபடி செல்லும் வாகனங்கள் விபத்தினை ஏற்படுத்திவிட்டு செல்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் மந்தாரக்குப்பம் அடுத்த தெற்கு சேப்பாலநத்தம் கிராமத்தை சேர்ந்த தம்பதியினர் ராஜா செல்வம் சரண்யா. இவர்களுக்கு 3 வயதில் யாழினி என்ற பெண் குழந்தை இருந்துள்ளது. இவர் மந்தாரக்குப்பத்தில் உள்ள தனியார் பள்ளியில் LKG படித்து வந்த நிலையில் சம்பவத்தன்று காலையில் யாழினியை தனது இருசக்கர வாகனத்தில் ராஜா பள்ளிக்கு அழைத்து சென்றுள்ளார். அதே நேரத்தில் அதே பகுதியை சேர்ந்த கம்சலா என்ற வயதான மூதாட்டியும் இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்டு சென்றுள்ளார். அப்போது அவ்வழியாக சாலை பணிக்காக தண்ணீர் எடுத்து வந்த டிராக்டர் அதிக அளவில் சத்தத்தை எழுப்பியபடி பாட்டு கேட்டும் டிராக்டர் ஓட்டுநர் செல்போனில் பேசி வந்துள்ளார். இதனால் எதிரே வந்த வாகனத்தை கவனிக்காத டிராக்டர் ஓட்டுநர் 2 இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்தினை ஏற்படுத்தியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே பள்ளி குழந்தை யாழினி மற்றும் லிப்ட் கேட்டு வந்த மூதாட்டி கம்சலா ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். மேலும் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த ராஜா செல்வம் பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடிய நிலையில் அப்பகுதி மக்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த நெய்வேலி மந்தாரக்குப்பம் காவல்துறையினர் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து அப்பகுதி மக்கள் விபத்து குறித்து பேசுகையில், மந்தாரக்குப்பம் பகுதியில் கரும்பு லோடு மற்றும் செங்கல் அடிப்பதற்காக டிராக்டர்கள் அதிக அளவில் பயன்படுத்துவதால் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டினர். மேலும் டிராக்டர்களை இயக்கும் ஓட்டுநர்கள் அதிக சத்தத்துடன் பாடல்களை கேட்பதாகவும் இதனால் பின்னால் வரும் வாகனங்கள் ஓட்டுநர்களுக்கு தெரியாமல் விபத்து நிகழ்வதாகவும் கூறினர். இந்த ரோட்டில் சுத்தமாக இன்றைக்கி ஒரு 2 வருஷமாக இதேமாரி இருக்குது. பைப்லைன் போகிறோன்னு சொல்லி போட்டு இது வரைக்கும் பைப்லைன் போட்டாங்க. இது வரைக்கும் ரோடை போட மாட்டாங்க. ரோட்டை வெட்டியும் போடல. மேலால் சுரண்டிட்டு போட்டுட்டு ரோட்டை ஹைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இருக்கிற வீடு பூரா எல்லாமே ரோட்லாம் தண்ணி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இருக்க ரைஸ் பண்ண 3 மீட்டர் ரோடு கீழே இருக்குது. மேலே ரோட்டை போட்டே போகிறாங்களா, கொஞ்சம் கீழே வெட்டிட்டு ஒழுங்காக ரோடு போடல. இந்த ரோடால் இன்றைக்கி 2 பேர் ஆக்சிடென்ட்டு. 11 பேர் மொத்தம் இது வரைக்கும் ஆக்சிடென்ட்டு. இன்றைக்கி 2 பேர் ஸ்பாட் அவுட்டு. இது காரணம் வண்டி ஏறினதை விட அந்த இது பண்ண தான் ஜல்லியில் விழுந்தது தான். ஒரு வண்டியும் ஸ்பீடாக போகும். வண்டி லேசாக போனாலும் வாரி விடுது வண்டி. மேலும் நெய்வேலி வட்டார போக்குவரத்து அலுவலர் மற்றும் காவல்துறையினர்கள் அதிக ஒலி எழுப்பி பாடல்கள் கேட்டு வரும் டிராக்டர் ஓட்டுநர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.